சமயங்கள்ல நம்ம போட்டியா பாக்குற வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ பழகிட்டோம்னா சிக்கலா இருக்கிற வாழ்க்கை ரொம்ப சுலபமா மாறிடும். அடம் பிடிக்கிற மனசுக்கு விட்டு கொடுத்து வாழ கற்றுக் கொடுக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063294 044304227777. வாட்ஸ்அப் மூலம் பங்கேற்க 8939888298 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் அசோகன் மற்றும் மனநல ஆலோசகர் ஷீலா வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தது. டாக்டர், இப்போ எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது அது எவ்வளவு இருக்கணும். ஏன்னா எல்லாமே ஓபனா பேசினா பிரச்சனைகளை சால்வ் பண்ணுமா, இல்ல அது சில சமயம் பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பா வேணும். பட் அதே சமயத்துல ரிலேஷன்ஷிப்ல எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துறது முடியாது. ஏன்னா நீங்க உங்க ரிலேஷன்ஷிப் முதல் நாளே ரொம்ப எல்லாமே கான்கிரீட் மாதிரி ஆகாது. நாளாக தான் நம்ம ஒருத்தர் புரிந்து கொள்வோம், அடுத்தவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். சில சமயம் நம்ம கான்பிடென்ஷியலா வச்சிருக்கிற விஷயம், நமக்குன்னு வச்சிருக்கிற விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், அடுத்தவங்களை பாதிக்கலாம். ஒரு வித்தியாசமான பொழுதுபோக்கா இருக்கலாம், நமக்கு பிடித்த விஷயமும் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். டிரான்ஸ்பரன்சின்றது இது ஒரு பெரிய ஒரு ஒப்பந்தம் மாதிரி இருந்தா பரவாயில்ல. நாகப்பட்டினம்ல இருந்து ஜோதி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜோதி. வணக்கம். சொல்லுங்கம்மா. பேசலாமா? பேசலாம், சொல்லுங்க. நான் என் பொண்ணுக்காக நான் பேசுறேன். சொல்லுங்கம்மா. அவருக்கு இப்ப மார்ல சின்ன கட்டி இருந்து அறவே இல்ல. அப்புறம் பயிற்சி அனுப்புனாங்க. சரி. அப்புறமா அது டிபி கட்டின்னு வந்துச்சு. சரி. இந்த கட்டிக்கு முன்னாடியே அவளுக்கு நைட்டு 12 மணி இருக்கும், படப்படன்னு ஒரு மாதிரி மூச்சு திணற மாதிரி டாக்டர்கிட்ட காமிச்சோம். அது ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்புறம் தான் அவளுக்கு இந்த மாதிரி கட்டி மாதிரி வந்துச்சு. சரி. அப்புறம் இப்ப டிவிக்குள்ள மாத்திரை 7 மாசமா சாப்பிட்டு இருக்கா. சரி. இப்ப மாத்திரை சாப்பிட்டு 7 மாசம் சாப்பிட்டதுக்கு ஏப்பம் மாதிரி மாறிடுச்சு. ஏப்பமா வருது அவளுக்கு. 6 மணிக்கு மேல ஒரு மாதிரி ஏர் ஃபார்ம் ஆகி கரெக்டா 6 மணி ஆயிடுச்சாலும் ஒரு ஏப்பம் வருது. நாங்க கெஸ்ட் எல்லாரும் போயிருந்தோம்னா அந்த ஏப்பம் மறந்துடுறா, ஏப்பம் வரல. யாரும் இல்ல, வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, 4 இயர்ஸ் குழந்தை இருக்கு. கண்டினியூவா 6 மணி ஆயிட்டு ஏப்பம் வர்றப்ப நைட்டு சாப்பிடுறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, தூங்குறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 12 மணிக்கு மேல அது மறந்து தன்னை சரி தூங்கினாதான் தூங்குறா. அது சைக்காட்ரிஸ்ட் போனதுக்கு ஒரு தடவை அங்கேதான் இது பண்ணி கொண்டு காமிச்சோம். அவங்க 2-3 வாரம் மாத்திரை சாப்பிட்டு யோகா போங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்ப ஆனா தொடர்ந்து ஏப்பம் வருது. அது நான் யாருக்கு காமிக்கலாம், அது எப்படி சரியாகும் டாக்டர்? சரிங்க. பொதுவா பாத்தீங்கன்னா அந்த உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் மனதுல சில சமயம் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த உடல் சம்பந்தமான பிரச்சனை முதலா ஏற்படும் பொழுது அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம், எந்த அளவுக்கு நம்ம பயப்படுறோம், அந்த பயம் சரியானதுக்கு அப்புறம் நம்ம மனசுல தங்கிடுதா அப்படின்றது ஒரு முக்கியமா அவங்களுடைய ஆளுமை சம்பந்தப்பட்ட விஷயம். அங்க கூடி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அதுவும் ஒரு முக்கியமா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். அந்த மாறல இருந்த கட்டி சரியாயிடுத்து, அந்த பயம் மறுபடியும் கொஞ்சம் பதட்டம் பயம்லாம் வந்திருக்கு. அதற்கும் மாத்திரைகள் சாப்பிட்டு சரியா இருக்கு. இப்ப ஏப்பம் வந்திருக்கு. ஏப்பம் வந்திருக்கும் பொழுது நீங்க முதல்ல ஒரு பொது மருத்துவரை பாருங்க, அல்லது வயிறு சம்பந்தமான டாக்டரை பாருங்க. 3 வீசம் இவங்களுக்கு ஒரு பயத்தின் அடிப்படையில கூட வரலாம். சமயத்துல பாத்தீங்கன்னா உடம்புல ஏற்படுற பிரச்சனை மனசை பாதிக்கும். மனசுல தங்கி இருக்கிற எஞ்சி இருக்கிற பயம் கூட சில சமயம் ஒரு பல்ஸ் ரேட்டை ஜாஸ்தி ஆக்கலாம், ஒரு இதய துடிப்பை ஜாஸ்தி ஆக்கலாம், அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது சில சமயம் இந்த சீக்கிரம் டாய்லெட் போயிட்டு வர்ற மாதிரி அந்த மாதிரி கூட பிரச்சனை இருக்கலாம், செரிமானம் சரியில்லாம இருக்கலாம். இந்த ஏப்பம் நிச்சயமா நீங்க முதல்ல ஏன்னா உடல் சம்பந்தமான காரணங்கள் முக்கியமா ரூல் அவுட் பண்ணணும். அதற்கு அப்புறம் மனசு சம்பந்தமா இருக்கலாம், ஒரு சைக்காட்ரிஸ்ட் நீங்க ட்ரீட்மெண்ட் இது பண்ணணும். அதை விட முக்கியமான விஷயம் நோயாளி அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பொண்ணுடைய மனசுல வரக்கூடாது. அதனால வரக்கூடிய மற்றவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிற அதுல கொஞ்சம் எங்கேயோ வருத்த சந்தோஷப்படக்கூடிய நிலைமையிலிருந்து அந்த பெண் வெளியில வரணுமா, அது அடிப்படையா தேவையான ஒரு ஒன்று. ஜோதிமா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய மகளுக்கு தான் ஒரு நோயாளிங்கிற அந்த எண்ணம் வராம எவ்வளவுக்கு எவ்வளவு பாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பாத்துக்கலாம். அது போக ஒரு பொது மருத்துவரையும் நீங்க அணுகுனா இந்த பிரச்சனையில இருந்து நிச்சயமா அவங்க வெளியில வந்துட முடியும்.
ஷீலா, இப்ப பொதுவா குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸ் அதிகமா பயந்து அவங்க பயப்படுறதுனால அந்த குழந்தைங்களும் அதை பார்த்து பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் பேரண்ட்ஸ் அதை எப்படி டீல் பண்ணணும், அந்த குழந்தைக்கு எப்படி அவங்க தைரியம் கொடுக்கணும்? ப்ராப்ளம் முதல்ல சொல்லும் போது முதல்ல காது கொடுத்து கேட்கணும். பேரண்ட்ஸ் எந்த மாதிரி சிச்சுவேஷன், இப்ப இந்த மாதிரி ஃபியர் சொல்றாங்க, அது உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்தது அதை ரிலேட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல குழந்தைங்க கிட்ட ஓபன் டாக் பேசலாம். நல்லா பேசும்போது குழந்தைங்க சிச்சுவேஷன் ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும். இவங்க முதல்லயே பதட்டம் அடையும் போது என்ன ஆகும், அது ஆக்சுவலா என்ன சிச்சுவேஷன்ல வந்ததுன்னு குழந்தை எக்ஸ்பிளைன் பண்ணவே ஒரு தயக்கம் வரும், ஒரு பயம் வரும், வேற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுடும். சோ அந்த ஒரு பயம் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடும். உடம்பு நம்மளுக்கே என்னவோ வந்துருதோ அப்படிங்கிற மாதிரி பசங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ பொறுமையா கேட்கும் போது ஒரு டாக்டர் கிட்ட நெக்ஸ்ட் அப்ரோச் பண்ணலாமா, அது நார்மலா எவ்வளவு டைம்ஸ் வருது, இப்ப தலைவலியே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல வருது, அவன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கானா, இல்ல சாப்பிடலையா, இல்ல சாப்பிடாம வந்ததுன்னா ஓகே பசியில வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதை ஒரு பெருசு பண்ணி இமீடியட்டா போய் டாக்டர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணி டாக்டர் கிட்ட கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியாது. ஏன்னா அங்க போனா கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. சோ இதை ரொம்ப பெருசாக்குறது சில சமயத்துல பேரண்ட்ஸும் ஒரு காரணமா இருக்காங்க. அடுத்ததா சென்னையில இருந்து இந்து நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் இந்து. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 10 years ஆகுது. சரி. லவ் மேரேஜ் தான். சரி. எனக்கு பாப்பா இருக்கா, 8 வயசுல பாப்பா இருக்கா. சரி. இப்போ நல்ல என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல டைப், எந்த ஒரு கெட்ட பழக்கமோ அந்த மாதிரி எல்லாம் எந்த இதுவும் இல்லாம நாங்க நல்ல லைஃப் ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ரீசெண்டா ஒரு 4 to 5 monthsக்குள்ள என்ன தெரியல, வேற ஒரு லேடியோட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டிருக்கு. அது எப்படின்னு கேட்டதுக்கு ஃப்ரெண்டோட வைஃப், ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்க, அந்த கவலையில அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு வீட்டுல. அது அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் இல்ல ஃபர்ஸ்ட் நான் பேச்சுலதான் இருந்தேன், நான் பேச்சோட தான் இருந்தேன், ஒன்னும் தப்பு பண்ணல, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டதுனால நாங்க 2 பேரோட எங்க கூட வேலை செய்யறோட அவங்க வைஃப் தான், அவன் இறந்துட்டதுனால என்ன ரீசன்னால இறந்தாங்கன்றதுனாலதான் அவங்க எங்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க, தப்பாலாம் எதுவும் நான் பேசல அப்படின்னு சொல்றாரு. ஒரு 4 months பிஃபோர் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 1 month ஸ்டே பண்ணி இப்ப திரும்பி வீட்டுல வந்துட்டேன். இப்ப என்ன அவரு ஓகே நான் எந்த தப்பும் பண்ண, நான் அப்படி எல்லாம் இருக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்ப என்னன்னா எனக்கு ஒரு மனசுல ஒரு பயம், ஒரு சந்தேகம் ஓடிட்டே இருக்கு. உண்மையிலே அவரு பேசாம தான் இருப்பாரா, கொஞ்ச நாள ஒரு மாதிரி எனக்கே அப்செட் ஆயிட்டு டெய்லி அவர் போனை பாக்குறது, பேஸ்புக்ல நோண்டுறது, ஒரு மாதிரி எனக்கே ஒரு தெரியாத அளவுக்கு நான் என்ன பண்றேன் பேசுறேன்ற புரியாத அளவுக்கு அவர் வந்த உடனே அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வாட்ச் பண்றது, போனுக்கு நோண்டி பாக்குறது, எங்க போறாரு, அதிகமா சந்தேகம் ஆயிடுச்சு. அதனால அவர் என்ன திருப்பி கேட்க ஆரம்பிச்சாரு, நீ ரொம்ப சந்தேகப்படுற, நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணா இல்ல அப்படின்னு சொல்றாரு. அது நம்பருதா இல்லையா, இது டெய்லி ஒரு ஒரு எப்படி சொல்றது நிம்மதியே இல்லாம அதே யோசனையாவே ஓடிட்டு இருக்கு. உண்மையில விட்டுருப்பாங்களா இல்ல நம்ம கேட்கறதுனாலதான் பிரச்சனை அதிகமாகுதா, எனக்கே அது ஒரு ரொம்ப பெரிய, எனக்கு எந்த பிரச்சனையும் லைஃப்ல ஒண்ணுதான் இப்போ ஒரு அப்படியே கையில அப்படி என் பாப்பாவை கூட நான் பெரிய கவனிக்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கேன் மேடம், என்ன பண்றது? சரிங்கம்மா, அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் நம்ம கேட்கலாம் டாக்டர். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு 8-10 வருட திருமண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை, அழகா நதி போல போய்கொண்டிருந்தது. ஒரு நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சம்பவம், உங்களுடைய வீட்டுக்காரருடைய ஆபீஸ்ல அந்த பெண்ணை அவருடைய கணவர் இறந்துட்டார், அதுக்கப்புறம் அவங்க க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதாவது க்ளோஸ்னா நான் தப்பா சொல்லல, ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட இருக்கலாம், அந்த அம்மா மேல ஒரு இறக்கப்பட்டிருக்கலாம். எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு விஷயம் இரக்கம் தான். காதலோ காமமோ மற்ற விஷயங்கள்லாம் இரக்கத்தில் தான் ஆரம்பிக்குது. பட் எங்க நிக்கிறோம், எங்க நம்மளுடைய லக்ஷ்மண் ரேகா ஒரு கோடு வரைந்து கொண்டு இந்த உறவுகளுடைய எல்லையில எங்க நிக்கிறோன்றது தெரியல. இது உங்களுடைய
கணவர் அதை தெளிவுபடுத்தணும். நீங்க சொல்றீங்கல்ல, நம்ம வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டு மறுபடியும் வந்திருக்கிறேன், இருந்தாலும் ஒரு போலீஸ் துணை கண்காணிப்பாளர் மாதிரி அவரை ஒரு அக்யூஸ்ட பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. வந்த உடனே அவருடைய நடை உடை பாவனைகள், அவருடைய செல்போனு, வேற என்ன பேசுறாரு, உங்களுடைய நிம்மதியை இழந்திருக்கீங்க, சந்தேகத்துல இருக்கிறீங்க. அந்த சந்தேகத்துக்கு அடிப்படையான காரணமும் இருந்திருக்கு. அந்த இதுல இந்த நிலைமையில இதை உங்க வீட்டுக்காரர் கேட்டுன்னு இருக்காரா இல்லையான்னு தெரியல. கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லுங்க. இந்த சந்தேகத்தை, இந்த பிரச்சனைய முழுமையா தீர்க்க வேண்டியது அவர் தான். அதாவது சில சமயம் கன்வின்ஸ் பண்ணணும். அது அவர் கன்வின்ஸ் பண்ண முடியாம ஓரளவுக்கு இந்த சமயத்துல இந்த டெம்பரரியா ஒரு விளக்கத்தை சொல்லி வைப்போம். அதுக்கப்புறம் வேண்டுமானால் நம்ம அதை தொடரலாம், தொடராமல் இருக்கலாம். இதுல என்னன்னா பிரையாரிட்டிஸ் முக்கியம். உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் கணவருடைய கண்ணோட்டத்துல உங்க 2 பேருடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய சந்தேகம்லாம் நீங்கி நல்லா இருக்கணும். அதற்கு அவர் எதையும் செய்ய தயாரா இருக்க வேண்டும். இதுல சப்போஸ் நீங்க எனக்கு என்னுடைய சந்தேகம் தெளிவடைகிற மாதிரி நீங்க நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கறதுல தப்பு இல்லை. உங்களுடைய கணவரிடம் தான் இதுக்கு உரிய ஸ்தாவி இருக்கிறது. அவர் இதை தெளிவுபடுத்தணும். மேலும் நீங்களும் இதே மாதிரி சந்தேகத்துல தினசரி வாழ்க்கைய அந்த நிமிஷங்களை இழந்துடாதீங்க. மனசுல வச்சிருங்க, நேரடியா கேளுங்க. நிச்சயமா தப்பு இல்லை. ஆனா அதை தீர்க்க வேண்டியது உங்களுடைய கணவரிடம் இருக்குமா. இந்து டாக்டர் சொன்ன எல்லா விஷயங்களையுமே நீங்க மனசுல எடுத்துக்கோங்க. நீங்க அவர் அந்த மாதிரி இருப்பாரோன்னு நினைச்சு சந்தேகப்பட்டு உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க இழக்காம இருக்கணும். அதே சமயம் அவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் உங்க கணவர்கிட்டயும் சொல்லி உங்க சந்தேகத்தை போக்குறதுக்கு என்னெல்லாம் அவரால் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே அவர்கிட்ட பண்ண சொல்லி நீங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமி. அம்மா, எனக்கு 74. ஹலோ, நான் டாக்டர். சொல்லுங்கம்மா. ஹலோ, எனக்கு 74 இயர்ஸ் ஆகுதுமா. சரிங்கம்மா. நான் ரிட்டையர்டு ஏஎன்எம் இஎஸ்ஐ கேகே நகர்ல. சரி. நைட் ஆனா எனக்கு தூக்கம் வருது இல்ல. அல்ப்ராஸ் 5mg போட்டா தான் தூக்கம் வருது. சரி. இல்லாட்டா உட்காண்டே இருக்கேன், தூக்கமே கிடையாது. போட்டதுனால தப்பு இல்லையான்னு டாக்டரை கேட்கணும்மா. சரிங்க. தப்பே இல்ல, கவலைப்படாதீங்க. அல்ப்ராக்ஸ் 0.5 பல காரணங்களுக்காக சில சமயம் ஒரு பிபிக்காக கொடுக்கறாங்க, சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்காக. அடிப்படையில பாத்தீங்கன்னா தூக்கம் நன்றாக இருந்தால் பிபி கண்ட்ரோல் ஆகும், சுகர் கூட அதனுடைய இது கண்ட்ரோல் ஆகும். பல பிரச்சனைகள் அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். நீங்க இதுல இதுக்கு மேல நீங்களா செல்ஃப் மெடிகேஷன் இல்ல, ஒரு மருத்துவருடைய பரிந்துரையில சாப்பிடுறீங்க. இந்த டோஸுக்கு மேல போகாதீங்க. இத அழகா மெயின்டைன் பண்ணுங்க. மற்றபடி தூங்குவதற்கு முன்பு பல பிரச்சனைகள்லாம் யோசிக்காதீங்க. படுக்கையில படுத்த உடனே உங்களுடைய மறுநாளை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ யோசிக்க வேணாம். கொஞ்சம் வேணா பால் அல்லது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு சிரிப்பான ஒரு புத்தகங்கள் அல்லது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி இத பாருங்க. நிம்மதியா தூங்குங்க. நமக்கு தூக்கம் வருமா வராதா இந்த சிந்தனையில படுக்கை போகாதீங்க. ஒண்ணு தப்பே இல்லம்மா, தாராளமா நீங்க மருத்துவருடைய பரிந்துரையில தொடர்ந்து அதை சாப்பிடுறது இல்ல, தப்பே கிடையாது. லட்சுமிமா, இப்ப நீங்க என்ன மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களோ, எவ்வளவு டோஸ் எடுத்துட்டு இருக்கீங்களோ அதை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் விஷயங்கள் நீங்க பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சில விஷயங்களை சொன்னாங்க. அதையும் நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா திருநெல்வேலியில இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பெண் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. பிசினஸ் பண்றாரு. சரி. மேரேஜ் 10 வருஷம் ஆகுது மேடம். சரி. எங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, நல்லதான் வச்சிருக்காரு, சந்தோஷமா தான் இருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு அடிக்கடி கோபம் வருது, டென்ஷன் வருது, என்னால தாங்க முடியல. அப்படி கத்திருந்தேன் பேசி. சரி. அப்படி பிரச்சனை ஆயி 2 பேருக்கும் அப்படியே சண்டை வந்துருது. ஏன் என்ன எதுக்கு கேள்வி கேட்க அப்படின்னு வீட்டுக்காரங்க அப்படியே திட்டுறாங்க. சரி. அது என்னால என்ன எதுக்கு நீ கேள்வி கேட்கிறேன், உன்னை நல்லதுன்னு வச்சிருக்கேன், எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. எதுவுமே பேச முடியல, எனக்கு கோபம் தான் வருது. எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்குமா? இப்போ ஒரு 6 months இப்படிதான் இருக்குது. சரிங்கம்மா. ஷீலா, நீங்க உங்க குடும்பத்துல கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? நாங்க 6 பேர். ஒரு பெரிய ஃபேமிலில தான் வளர்ந்துருக்கீங்க. கொஞ்சம் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும். ஒரு முதல்ல இருந்தே அந்த பிரச்சனை இல்ல. 10 வருஷம் ஆச்சு உங்களுக்கும் உங்க கணவருக்கும் கல்யாணம் ஆகி. பட் ஆனா அந்த அவ்வளவு வருஷம் எல்லாம் பிரச்சனை இல்ல. இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 6 months தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்படிங்கும்போது என்ன மாதிரி பிரச்சனையில சண்டை வருதுன்னு பாருங்க. நீங்களே ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு குழப்பிக்கிறீங்களா, இல்ல புதுசா வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கா,
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கத்துறதுக்கு முன்னாடி எது உங்களுக்கு அந்த கோவத்தை தூண்டுறதுன்னு பாருங்க. அதனால நீங்க கத்துறீங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பாத்தீங்கன்னா எந்த சிச்சுவேஷன்ல கோவம் வருது, எது தூண்டுதலா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அது வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணலாம். அந்த சமயத்துல நிறுத்தி இதை இப்ப நம்ம பண்ணக்கூடாது, நம்ம சாந்தமானப்புறம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில பயிற்சி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கோபம் தனியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சும்மா கோவப்பட்டு காரணமே இல்லாம கோவப்பட்டு உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. இத அவர்கிட்டயும் பேசலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறது ஓபன் டாக் அவர்கிட்ட பண்ணீங்கன்னா அவரும் இதுல ஹெல்ப் பண்ணுவாரு, கணவரும். சோ இதை நல்லா பேசி ஆலோசிச்சு இதுக்கு ஒரு முடிவு எடுங்கம்மா. ஷீலா சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. உங்க கணவர்கிட்டயும் உங்களுக்கு இருக்க பிரச்சனையை பத்தி மனம் விட்டு பேசுங்க. அது போக உங்களுக்கு என்னென்ன விஷயங்களுக்கு என்னென்ன காரணத்துக்காக கோபம் வருது அப்படிங்கறதையும் நீங்க யோசிச்சு பார்த்து அந்த கோபத்தை எப்படி தள்ளி போடணும் அப்படிங்கறதையும் நீங்க யோசிச்சு அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடலாம். சென்னையில இருந்து கவிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கவிதா. ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. எனக்கு என் ஹஸ்பண்ட் என்கிட்ட டிரான்ஸ்பரண்டா இருக்க மாட்டேங்கிறாருன்னு எனக்கு தெரியும். சரி. எப்படின்னா நான் ஏற்கனவே என் ஃப்ரெண்டு அவரும் நல்லா க்ளோஸா பழகுனது எங்களுக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே கண்டிச்சு அவர் திருப்பி போகாம இருக்கிறாருன்னு 2 வருஷமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா யதார்த்தமா இப்போ ஏதோ போன் கால் அட்டன் பண்ண போது போன் கால் பாக்கும்போது அவங்க 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. தெரியாம அது நான் கேட்டுட்டேன். ½ an hour கேட்டுட்டு இருந்தேன். அந்த போன் கால் எனக்கு வந்துச்சு. அந்த ரிங் ஆகி அது அவருக்கு தெரியல, பாக்கெட்ல வச்சது தெரியல. அவங்க பேசினதெல்லாம் கேட்டேன். அவங்க பேசினதெல்லாம் ஒன்னும் தப்பா படல. ஆனாலும் நமக்குள்ள ஏற்கனவே சண்டை இருக்குங்கும் போது அவர் ஏன் திருப்பி அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு, போறாரு, பாக்குறாருன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அதோட லேட்டஸ்டா இப்ப போன்ல யாரோ ஒரு பொண்ணு கூட, எந்த பொண்ணுன்னு தெரியல, ஆனா போன்ல சண்டை போட்டுட்டு இருக்காரு. நோ 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 என்னென்னமோ சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாரு. ஈவன் சண்டேல கூட சண்டை போட்டுக்கிட்டு யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இப்படியே ஐ எம் நாட் பிஹேவிங் அப்நார்மல் இத மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அத கூட நான் இது பண்ணல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் ஏற்கனவே இருந்தாலும் நான் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா நானே ஒரு பேஷண்ட், டிப்ரெஷன் இருக்கு எனக்கு 10 years-ஆ. அதனால என்ன டாக்டர்கிட்ட சொன்னேன், இதே மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றாரு, இவரு டிரான்ஸ்பரண்டா இருக்க மாட்டேங்கிறாருன்னு. ஆனா அவங்க சொன்னாங்க இதே மாதிரி பேஷண்டோட இருக்கிறவங்களுக்கு 2 வருஷம் கூட நீடிக்க மாட்டாங்க. ஆனா உங்க உறவு 10 வருஷத்துக்கு மேல நீடிச்சிருக்கு. நீ அவரு கூடயே அவர் பேச்ச கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனா எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. சரி. அதுக்கு என்ன பண்ணலாம்னு டாக்டர்கிட்ட கொஞ்சம் கேட்கலாமா? சரிங்க. அது எனக்கு புரியல. அதாவது நீங்க அவருக்கு வந்த கான்வர்சேஷனை எப்படி நீங்க ட்ரேஸ் பண்ணீங்க? உங்களுடைய, அதாவது அவரு போனை எடுக்கல, அவருடைய பாக்கெட்ல இருந்த போனை நீங்க எடுத்த உடனே அவங்க அண்ணாண்ட அந்த அடுத்த முனையில இருக்கிறவங்க நிச்சயமா வேற விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களுக்கு எப்படி அது ஆக்சஸ் இருந்ததுன்னு எனக்கு புரியல. ரெண்டாவது ரிங் வந்ததுன்னு தெரியல. வீட்டுக்கு ரிங் வந்துச்சு. ஏன்னா லாஸ்டா என் கால் தான், நான் தான் கால் பண்ணிருந்தேன். அவங்க ஷாப்பிங் போனது எப்படிமா உங்களுக்கு தெரியும்? ஷாப்பிங் மால்ல இருக்கிற அந்த சத்தம் கேட்டுச்சுங்க எனக்கு. அதாவது அந்த பெண்மணி இல்ல, அந்த பெண்மணி உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுறாங்க. உங்க வீட்டுக்காரர் வெளில போயிருக்காரு, அந்த போனை வச்சுட்டு போயிட்டாரா? போனை வச்சுட்டு போல, அவரு போன் மூலியமா எனக்கு திருப்பி டயல் ஆனிச்சு. முதல்ல நான் தான் போன் பேசினேன். அப்ப சொன்னாரு நான் எங்க அண்ணன் வீட்டுல இருக்கேன்னு சொன்னாரு. சரின்னு வச்சுட்டேன். திருப்பியும் கொஞ்ச நாளைக்குள்ள டயல் ஆனிச்சு. என்னன்னு அவருக்கு நீங்க போன் பண்ணும் போது அந்த ஷாப்பிங் மால்ல இருந்தது. ஆனா அந்த அம்மாவோட போயிருக்காங்கன்னு என்னமா இது இருக்கு தீர்மானம்? அந்த பெண்மணியோட பேசிக்கிற குரலை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் டாக்டர். ஏன்னா அதாவது ரைட் இருந்தா கூட ஒரு ஆபீஸா இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல பின்னாடி டெலிவிஷனா இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்க இன்னொன்னு சொன்னீங்களா, 2வது போன்ல நோ நான் ஐ எம் நாட் பிஹேவிங் நார்மலி ஆர் அப்நார்மலி ஏதோ பேசுறாங்கன்னு.
ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு வந்து சம்பவங்கள் நடந்திருக்கு. இருந்தாலும் இதுல வந்து நீங்க வந்து இதுல பாதி உண்மையான விஷயங்களா இருக்கலாம், பாதி ஊகிக்கிற விஷயங்களா இருக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து அதாவது ஒரு துப்பறியும் நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. இது தேவையில்லை. நேரடியா உங்க வீட்டுக்கார்ட்ட பேசுங்க. நேரடியா இந்த மாதிரி எனக்கு வருத்தமா இருக்கு, இந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய நிம்மதி வந்து கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு போனும் வந்து அதை சாதாரணமாவும் எடுத்துக்கலாம், சம்பாஷணைகளை வந்து சாதாரணமாவும் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு சங்கேத குறியீடு இருக்குன்ற மாதிரி கூட நினைக்கலாம், அல்லது சொல்ல வேண்டிய விஷயங்களை தப்பா கூட புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா நீங்க வந்து போன்ல இருக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அவரே ஒரு ஷாப்பிங் மால்ல இருந்தா கூட பல ஜாக்கிரதையான உணர்வுகளோட வந்து அதை கட் பண்ணுவாரு, அல்லது அது வேற விஷயங்களை பேச ஆரம்பிப்பார். அந்த அம்மாவுடைய குரல் வந்து கேட்கணும்ன்ற மாதிரி அந்த அருகாமையில இருப்பதற்கு வாய்ப்புகளும் இல்லை. நான் வந்து சொல்றேன், என்னதான் இருந்தாலும் அப்படியே இருந்தா கூட நீங்க நினைக்கிறது சரியா இருந்தா கூட உங்க வீட்டுக்கார்ட்ட பேசுங்க. பேசிட்டு கொஞ்சம் வந்து எடுத்து சொல்லுங்க, எனக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு, இதுலயே நான் என் வாழ்க்கையை வந்து நிம்மதியை தொலைச்சிட்டு இருக்கேன், நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், இதுல வந்து எனக்கு ஒரு நிம்மதி வேணும், இதுக்கு வேண்டிய சொல்யூஷன் என்னன்னு சாதாரணமா ஒரு நண்பனை போல கேளுங்க. ஒரு சண்டெல்லாம் போட வேண்டாம். நிச்சயமா அது நல்லது இல்லை. ஒரு வாழ்க்கையில வந்து உண்மையிலே வந்து அந்த மாதிரி இருக்கா இல்லையான்றது கூட, ஏன்னா சில சமயம் வந்து முன்பு இருந்ததை வச்சுட்டு அதே தொடரணும்னு வந்து நேதிகள் கிடையாது. உங்க வீட்டுக்கார்ட்ட பேசுங்க, ஒரு சண்டை வேணாம், ஒரு சின்ன ஒரு விளக்கம் கேளுங்க, சமாதானம் ஆகுங்க. எல்லா நிமிஷமும் அவரையே வந்து துப்பறிந்து கொண்டு இருக்க வேண்டாம், அது வேண்டாமா. கவிதாமா, டாக்டர் சொன்ன விஷயங்கள் எடுத்துக்கோங்க. உங்க கணவர் இந்த மாதிரி இருப்பாரோ அப்படி இருப்பாரோன்னு அவர் மேல சந்தேக கண்ணோடவே நீங்க இருக்காம, எந்தெந்த விஷயங்கள் உங்க மனசை கஷ்டப்படுத்துது, எதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த அவர் கூட நீங்க மனம் விட்டு பேசுனீங்கன்னா அவரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வழங்குனீங்க. நன்றி டாக்டர் அசோகன், நன்றி ஷீலா. மனிதர்களை முழுசா புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு காலத்துல காட்டுல வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் நாகரிகம்னு சொல்லி காடுகளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு நகரங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ கார்ப்பரேட் காடுகளுக்குள்ள கார்ப்பரேட் வாசிகளா இருக்கிற நாம விடுமுறைக்கு காட்டுக்குள்ள சுற்றுலா போக பயணம் மேற்கொள்றோம். இப்படி நிலைப்பாடு இல்லாம அலைப்பாயிர மனச ஒரு நிலைக்கு கொண்டு வந்து வாழ்க்கையோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.